ஹாய்! இன்னைக்கு இந்த ஃப்ளோரல் டிசைன் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இந்த டிசைன் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில இருக்க ஒவ்வொரு ஃப்ளவர்ஸும் எப்படி பண்ணலான்னு ஒவ்வொரு வீடியோவா பார்ப்போம். இந்த ஃப்ளவருக்கு சாட்டின் ஸ்டிச் யூஸ் பண்ண போறேன். ஸோ இப்போ பாருங்க அவுட்லைன்ல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன். அப்புறம் அது பக்கத்திலேயே அடுத்தது இப்போ நான் சென்டருக்கு கொண்டு போகாம கொஞ்சம் முன்னாடி அந்த ஸ்டிச் வந்து இந்த இடத்துல பண்றேன். அப்புறம் அகைன் அவுட்லைன்லேருந்து கீழே சென்டருக்குள்ள லைனில் அகைன் அவுட்லைன்லேருந்து கொஞ்சம் முன்னாடி. ஏன்னா நமக்கு கீழே இருக்கிற அந்த போர்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, மேலே நல்லா விரிஞ்சு வருது. ஸோ அப்போ ஒரே இடத்துல நம்ம வந்து நிறைய தடவை ஸ்டிச்சஸ் போட்டோன்னா அது வந்து அந்த இடத்துல ஓவர்லேப் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீட்டாக உங்களுக்கு சாட்டன் ஸ்டிச்சில் ஃபில் பண்ண முடியும். ஸோ ஒன்று ஆல்டர்னேட்டிவாக ஒன்று கொஞ்சம் முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்தது வந்து கரெக்டாக சென்டரில், அதுவும் ரொம்ப நெருக்கமாக பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணிங்கன்னா அழகாக பெட்டல் ஃபில் பண்ணலாம் சாட்டன் ஸ்டிச் மெத்தடில். நான் இப்போ ஆங்கர் த்ரெட் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த அவுட்லைன் எப்படி இருக்குதோ அதே ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பெட்டலோட ஷேப் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதில் இருக்க எல்லா பெட்டல்ஸும் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா பெட்டலும் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நடுவில் வந்து போலன் மாதிரி பண்ணுறதுக்கு நான் ஃப்ரெஞ்ச் நாட் பண்ண போகிறேன். 6 ஸ்ட்ராண்ட்ஸ் உள்ள எடுத்துருக்கிறேன். இந்தமாரி நீடிலில் ஒரு 3 தடவை சுற்றிட்டு எந்த இடத்துல எடுத்தோமோ அது பக்கத்துலேயே நீடில் கீழே விட்டு இந்த மாதிரி அந்த நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நூலை கீழே இழுக்கணும். இப்போ பாருங்கள், அடுத்தது பக்கத்துலேயே இந்த மாதிரி நீடில் எடுத்துட்டு கேப் இல்லாமல் நீடில் இந்த மாதிரி 3 தடவை சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு எடுத்த இடத்துக்கு பக்கத்துலேயே கீழே விடணும். இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த ஃபிங்கரில் வந்து நான் அந்த நாட்டை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிறேன். பக்கத்தில் வரும்போது தான் அந்த நூலை விடுறேன். ஸோ அப்போ நமக்கு சிக்கல் இல்லாமல் அழகாக ஃப்ரெஞ்ச் நாட் கிடைக்கும். ஸோ அது 3 தடவை சுற்றுறதுனால நல்லா அழகாக பெருசாக நல்லா தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ ஒவ்வொரு தடவையும் பாருங்கள், அந்த நாட்டை நான் டைட் பண்ணி லெஃப்ட் ஃபிங்கரில் பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு அப்புறம் இழுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஃப்ளோரல் மெத்தடில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். தேங்க்யூ.